ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி தெரப்பினா என்ன, கோர்ஸோட டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குது, எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி தெரப்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி க்யூர் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகும், இதை பற்றிலாம் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அகாடமிக் டியூரேஷன் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பில் இருக்குது. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் டீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைனா பாட்னி சுவாலஜி சப்ஜெக்டை கம்பல்சரி சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இந்த கோர்ஸில் மெயினாக ஆஸ்துமா, ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் அதர் ரெஸ்பிரேட்டரி இல்னஸை எப்படி என்ன ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி க்யூர் பண்ணுறாங்க, மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸில் டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறதை பற்றி எல்லாமே படிப்பீங்க. இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட அனாட்டமி, ஃபிசியாலஜி, ரெஸ்பிரேட்டரி எக்யூப்மெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்னு இன்னும் சில சப்ஜெக்ட் அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம். அதையும் தாண்டி ஹோம் ஹெல்த் கேர்ஸ்லையும் கூட ஒர்க் பண்ண முடியும். செக்டார்ஸ்லாம் பர்டிகுலராக எந்த ஏரியாஸில் ஒர்க் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பல்மனரி ரீஹபிலிட்டேஷன், நியோனேட்டல் ரெஸ்பிரேட்டரி கேர், கிரிட்டிக்கல் கேர் ஏரியாஸில் எல்லாமே ஒர்க் பண்ணலாம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறது, நர்ஸ் இல்லைனா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக ஒர்க் பண்ணலாம். என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட், ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட், ப்ராடக்ட் ட்ரைனர் மாதிரியான பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ண முடியும். எவ்வளோ சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனை பொறுத்து அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்துமே 2 லேக்கில் இருந்து 11 லேக் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணி படிக்கலாம். லைக் எம்எஸ்சி, எம்பிஏ கோர்சஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது போல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.